ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் நடைபெறும் எனவும், ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமின்றி அனைத்து பிரச்சினைகளுக்கும் இளைஞர்கள் ஒன்று திரள்வர் எனவும் நெல்லையில் போராட்டம் நடத்தி வரும் மாணவிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம். நிரந்தர தீர்வு வேணும். அவசர சட்டம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லை. நிரந்தர தீர்வு வேணும். பிசி ஆக்ட்ல இருந்து காளையோட நேம் எடுக்கணும். ஜல்லிக்கட்டு சுதந்திரமா நடைபெறணும். அதுதான் எங்களுக்கு தேவை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்கள் ஜாதி மத வேறுபாடின்றி நாங்கள் ஒற்றுமையாக போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் லாஸ்ட் வரை நடந்துகிட்டே இருக்கும். எப்போ சட்டம் கொண்டு வராங்களோ அதோட இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தீர்வே கிடையாது. இந்த போராட்டம் முடிவே கிடையாது. ஜல்லிக்கட்டுக்காண்டி இவ்வளோ மக்கள் போராடுறாங்க. ஸோ இதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ பீட்டாவை பர்ன் பண்ணி கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு மட்டும் போராடக்கூடாது, மொத்தமாக ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து, விவசாயிகள் நம்ம ஃபியூச்சரே, நம்மளோட எதிர்காலமே அதுதான். ஸோ எல்லாத்துக்காக சேர்த்து போராடணும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த போராட்டம் தான் இனிமேல் நடக்கும். ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதோட இன்னைக்கு மாணவர்கள் எல்லாருமே ஜல்லிக்கட்டில் மட்டும் இல்லை, விவசாயத்தையும் கையில் எடுப்போம்னு நேரத்துல இருந்தே நாங்கள் இங்கே எல்லாருமே உறுதியாக இருக்கோம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கிறதோட தமிழரோட பாரம்பரியத்தை இனிமேல் காப்பாற்றுறதுக்காண்டி எங்கள் தமிழர்கள் அத்தனை பேர், மாணவர்கள் அத்தனை பேரோட முயற்சியும் இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டு இந்த ஒரு விஷயம். அதில் நினைக்கிறப்ப இது என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் இதை நாங்கள் பாசிட்டிவாக எடுத்து தான் நாங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியே இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது.